வணக்கம். விக்கிரவாண்டி இந்த இடைத்தேர்தலில் எங்களுடைய கருத்து கணிப்பு போல் திமுகவினர் வெற்றி பெற்றனர். இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் தமிழகத்தில் எவ்வளவோ கருத்து கணிப்புகள் கொடுக்கக்கூடிய தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகைகளிலுமே தெரியப்படுத்தக்கூடிய எவரும் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று எவராலும் சொல்ல முடியலை. காரணம், ஒரு தொகுதிதான். இந்த ஒரு தொகுதியில் நாம் வாயை கொடுத்து தோல்வியை சந்திக்கக்கூடாது என்ற நிலையில் எவரும் கருத்து கணிப்பு கொடுக்கவில்லை. ஆனாலும் ஆகாஷ் RVM யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக எங்களுடைய கருத்து கணிப்பு உன்னதமாக நிமிர்ந்து நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவித்தோம். விக்கிரவாண்டி தொகுதியில் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் வெற்றி பெறுவார், திமுக வெற்றி பெறும் என்று எங்களுடைய கருத்து கணிப்பு வெளியாக்கியிருந்தோம். இதை கடந்து ஏற்கனவே 39+1 நாடாளுமன்ற தேர்தலில் எந்த நிலை தமிழகத்தில் ஏற்பட்டது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அது இல்லாமல் விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு வேட்பாளரை ஒரு கட்சியை தோற்கடிப்பதற்கு 9 கட்சிகள் ஒன்று சேர்ந்தும் அங்கே அவர்களை வெற்றி பெற முடியாமல் அவர்கள் தோல்விதான் அடைந்தார்கள். ஆனாலும் திமுகவினரே வெற்றி பெற்றார்கள். இதை கடந்து, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்களுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவதூறாக திமுகவினரை இது தேர்தலே அல்ல, லஞ்சத்தை கொடுத்து வெற்றி பெற்றார்கள் என்பது அவருடைய குற்றச்சாட்டு. அதுபோல் பிஜேபி, அதாவது பிஜேபியினுடைய தமிழ் மாநிலத்தைச் சேர்ந்த தலைவராக இருக்கப்பட்ட திரு அண்ணாமலை அவர்கள் இது போன்ற ஒரு பொய்யான ஒரு தகவலை கொடுத்து தேர்தலில் ஊழல் நடந்து வெற்றி பெற்றார்கள் என்ற ஒரு வாக்கையும் கொடுத்தார்கள். ஆயினும் நீங்கள் இதுபோல் குறை கூறக்கூடிய கட்சி தலைவர்கள் அந்த தொகுதியில் நீங்கள் என்ன செய்தீர்கள்? ஏன் வாக்கு சேகரிக்க போகவில்லையா? நீங்கள் பிரச்சாரம் செய்யவில்லையா? செய்தீர்கள் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது உங்களை மீறி அங்கே எப்படி இவர்கள் வெற்றி பெற்றார்கள்? எவராலும் அறிய முடியாத உண்மை என்னவென்றால், ஒருவர் தொடர்ந்து வெற்றியை கண்டுகொண்டு இருக்கிறார் அப்படின்னு என்றால் அதற்கு காரணம் அவர்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய உண்மையான நேர்மையான, அதை பக்தி என்று கூட சொல்லலாம். ஏனால் தமிழக மக்கள் நமது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்யக்கூடிய தொண்டுகள் அனைத்துமே உண்மையாக நடக்கின்றது என்று தெரிந்து கொண்டு அவர்தான் தமிழகத்துக்கு முதலமைச்சராக வேண்டும் என்ற முழு எண்ணத்தோடு தமிழக மக்கள் அனைவருமே நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைத்தார்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு தொகுதியிலும் இருப்பவர்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தானே. அவர்கள் மாத்திரம் மாற்றி வேற யாருக்கும் ஓட்டுகளை அவர்கள் செலுத்துவார்களா? இல்லை. அவர்களுமே திமுக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்குத்தான் அந்த வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள். ஐயா, இருவர் கட்டி பிடித்து சண்டை போட்டு கொண்டாலும் எவராவது ஒருவர் கீழே விழுந்துதான் ஆக வேண்டும். ஒருவர் தரையில் படுத்துக்கொண்டு மல்லாக்க படுத்துக்கொண்டு மேல் நோக்கி எச்சை துப்பினால் துப்பும் எச்சி அவருடைய முகத்தில் தான் விழுகும். இந்த மாதிரி சில விவரங்களும் இதனுள் அடங்கியிருக்கின்றது. காரணம், தேர்தலில் போட்டியிட்டால் யாராவது ஒருவர் வெற்றி பெறதானே செய்ய வேண்டும். இதுதானே உலகத்தின் ரீதி என்பதை தெரியாமல் அவதூறாக பேசுவதை நிறுத்திவிட்டு வரும் காலங்களில் தேர்தலில் நம் தமிழ்நாட்டு மக்களை எப்படி சொல்லி அவர்களிடம் ஓட்டு நாம் சேகரிக்க வேண்டும் என்பது உண்மை அல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை?
அதை தெரிந்து அறிந்து புரிந்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு காரியங்களை தமிழக மக்களுக்கு கொண்டு சேருங்கள். அப்படி சேர்த்தாலே தானாகவே வெற்றி பெற முடியும். அந்த மாதிரி ஒரு செயலை நடத்தியவர் தான் கலைஞர் ஐயா ஈன்றெடுத்த பிள்ளை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். நல்ல ஒரு தொண்டுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைத்தது தமிழக மக்களுக்கு. அதுபோல் தமிழக மக்களுக்கு அவர் செய்து கொண்டு வந்து இருக்கின்றார். இனியும் எவ்வளவோ செய்ய போகிறார் என்பது தமிழக மக்கள் தெரிந்து கொண்டுதான் அவருக்கு அவர்களுடைய பொன்னான வாக்குகளை அளிக்கின்றார்கள் என்பது மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாமே. இதை தெரியாமல் குறை கூறுவதை நிறுத்திவிட்டு வரும் காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று நிதானமாக யோசிக்க வேண்டும். எங்களுடைய ஆகாஷ் RVM யூடியூப் பிரைவேட் சேனல் மூலியமாக கொடுத்த கருத்து கணிப்பு இன்று விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றியை கொடுத்தது. எவராலும் சொல்ல முடியாத ஒரு கருத்து கணிப்பு எங்களால் சொல்ல முடிந்தது. இதுபோல் விக்கிரவாண்டி தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் அந்த கட்சியைச் சேர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய நல்ல ஒரு அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம் என்பதை எங்களுடைய பிரைவேட் சேனல் மூலியமாக தெரியப்படுத்துகிறோம். வணக்கம்.